தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/3/2024 திங்கட்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:18 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குழந்தை பேர் பற்றி சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு பிள்ளை இருக்காது, சிலருக்கு 14 வருஷத்துக்கு பிள்ளை இருக்காது, சிலருக்கு 22 வருஷத்துக்கு பிள்ளை இருக்காது. ரொம்ப லேட் மேரேஜாக ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் சில பேருக்கு தவமிருந்து பிள்ளை பிறக்கும். இந்த பிள்ளைக்காக வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. 5ஆம் இடத்தை பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்தால் பிறக்கிற அந்த குழந்தை நல்ல சந்ததியாக பிறக்குங்கிறது பொது நியதி. பொதுவாக ஒரு சிலருக்கு நம்ம தவமிருந்து ஒரே ஒரு பிள்ளை பிறக்கும். ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு நாங்கள் வளர்க்குறோம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பெரும்பாலும் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு அப்புறமே போதும்னு நிறுத்திடுறாங்க. காரணம், முதவெல்லாம் நாம் இருவர் நமக்கிருவர்னு போட்டாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. மக்கள் தொகை பெருகி போயிடுச்சு. அதுக்குதான் ஒருத்தர் ஒரு பாடல் போட்டிருந்தாரு, திட்டமிட்ட நற்குடும்பம் தேன்னு ஈட்டடி கொடுத்து ஒரு வெண்பா வச்சுருந்தாங்க. அதில் ஒருவர் எழுதிந்தார், ஒன்று பெறுதலே உத்தமம், மேலொன்று என்றாலும் ஏதோ இருக்கட்டும், பன்றியை போல் 8-10 என்றாலோ என்றைக்கும் வேதனை தான், திட்டமிட்ட நற்குடும்பம் தேன் அப்படின்னு எழுதி அவர் பரிசு பெற்றார். இந்த திட்டமிட்ட நற்குடும்பம் நமக்கு வாய்க்கணும். இந்த ஒரே ஒரு பிள்ளை ஒருத்தருக்கு பெற்றிருக்காங்கன்னா அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது, தவமிருந்து பெற்ற பிள்ளைங்கிறாங்கல்ல, அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுனா அவங்களுக்கு சந்திரன் 6-12 இருக்கணும். அதே நேரத்தில் சனி செவ்வாய் சூரியன் 5 இருக்கணும். அந்த இடத்திற்கு அதிபதி இருக்கு, 5ஆம் இடத்திற்கு அதிபதி, அது நவாம்சத்தில் 7ஆம் இடத்துல இருக்கணும். இப்படியெல்லாம் கூடி நின்னா அந்த குருவும் நீச்சம் பெற்றிருந்தால் ஏக புதல்வனாக பிறப்பானா. அதற்கென்று ஒரு பாடல், சந்திரனோ 6-12 நிற்க, சனி செவ்வாய் சூரியனோ 5 நிற்க, 5ற்கு அதிபதியோ அம்சம் தன்னில் 6ஓடு ஒன்றினையும் வீட்டில் நிற்க. 6ஓடு ஒன்றிணைந்தால் என்ன, 7ஆம் வீட்டிலே நிற்க, சிந்திக்கும் குருபலமோ குறைந்திருந்தால், குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கணும், இருந்தால் தெய்வீக அருளாலே ஏகபுத்திரன் வந்துதிப்பான், கவலை ஏதும் கொள்ள வேண்டாம், வாரிசென ஒரு புதல்வன் வருவான் உண்மைன்னு அந்த பாடல் எடுத்து வைக்குது. சந்திரனோ 6-12 இருக்கணுமா, 6-12 நிற்கணும். சனி செவ்வாய் சூரியன் 5 நிற்கணும். அந்த இடத்திற்கு அதிபதி நவாம்சத்திலே 7ஆம் இடத்துல நிற்கணும். குரு பலமிழந்திருந்தால் அவங்க பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் கூட எப்படியும் தவமிருந்து ஒரு குழந்தை பிறந்துடும். ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கும். அப்படி தெய்வீக அருளால் தான் பிறக்கும். அப்படி ஏக புதல்வன் பிறக்கணும் அல்லது ஏக புதல்வி பிறக்கிற யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி முன்னோர்கள் எழுதி வைத்த அந்த ஜோதிட கருத்துக்களை கவிதையாக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருந்தால் பிள்ளை இல்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு ஒரு புதல்வர் உண்டு என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அதன்படி அதற்குரிய தெய்வங்களையும் நீங்கள் வழிபட வேண்டும். ஆன்மீகமும் உங்களுக்கு இணைகின்ற பொழுது அற்புதமான பிள்ளை செல்வம் பிறக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். இன்று உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். இன்று ராசியிலேயே குரு இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, பம்பரமாக சுழந்து பணிபுரிகின்ற நாள். இன்று பாராட்டும் புகழும் கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமை படித்திடும். திறமைக்கேற்ற மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை உங்களுக்கு வழங்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் புதன், ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், தனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கவலை அகலும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் உங்களால் செய்ய இயலும். அந்த அளவுக்கு இன்று யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு கரைகின்ற நாள். செயல்பாட்டிலே உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். ஒரு காரியத்தை முடிக்க சொல்லி நண்பர்களிடம் சொன்னால் கடைசி நேரத்தில் அவர்கள் கையை விரிப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இந்த அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுகின்ற நாள். இன்று அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லையே, இல்லத்தில் மங்கள ஓசை கேட்காமல் இருக்கிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். இன்று தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். கூட்டுத் தொழிலிருந்து பிரிந்து கொண்டு தனியாக செய்யலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் இன்று ஈடேறும். கூட்டாளிகள் உங்களை பிரித்துவிட அவர்களும் முயற்சிப்பார்கள். உங்களுக்குரிய பங்குகளை கொடுக்க அவர்கள் முன் வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இன்று கிழமை திங்கள் என்பதனாலே இன்று நீங்கள் சந்திர வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராஜநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில், அதாவது செவ்வாயோடு இணைந்திருக்கிறார், தனாதிபதியோடு. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாகனம் வாங்க முயற்சி கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, அயல் நாடு அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும், அதிக சம்பளம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அரைகுறையாக பல பணிகள் நிற்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சி மட்டும் உங்களுக்கு அதிகம் தேவை என்றாலும் கூட இன்று கிழமை திங்கள் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, 7லே சந்திரன், அஷ்டமாதிபதி 7ல் இருக்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனை கொடிகட்டி பறக்கும். கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. எது செய்தாலும் அவர்களுக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்குமா என்றால் அப்படி கிடைப்பதற்கு வழி இல்லை. இன்று நீங்கள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்யவும் இயலாது. பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத நாள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகி சங்கிலித்தொடர் போல கடன் சுமை கூடலாம். அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாம். என்ன இருந்தாலும் இந்த இனம் புரியாத கவலை ஆட்கொள்ளும் நாள். எனவே இன்று அமைதியை கடைபிடிப்பது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் ஆலயம் செல்லுங்கள். அங்கு இன்று நட்சத்திரம் திருவாதிரை என்பதால் சிவனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செல்போன் பேசுவதால் சிக்கல்கள் ஏற்படலாம். அதாவது அதிகாலையில் வரும் அலைபேசி தகவல் உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். இதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது உடனடியாக செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகள் உங்களுக்கு கோபத்துக்கு ஆளாக நேரிடக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டு. ஜென்மத்தில் சனி இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகல வேண்டுமானால் அனுபவஸ்தர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்றைக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவு உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரியலாம். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொற்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சூழல் உண்டு. கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.